ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசியலில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். நம்மளுடைய எக்ஸ்-சிஎம் நம்மளுடைய பழைய முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் திருன்னு சொல்கிறதுல உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இது அவருடைய தைரியத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அது பெரிய தைரியம், அது செஞ்சது ஒரு பெரிய விஷயம். என்னை வந்து நிர்பந்தித்து தான் என்னை வந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க அப்படின்னா சொல்கிறாரு. பாலிடிக்ஸ்லாம் விட்டுருங்க, பாலிடிக்ஸ்லாம் அடுத்த விஷயம். ஆனால் வந்து இவ்வளோ தைரியத்தோடு ஒருத்தர் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இவர் நம்ம சிஎம்மாக இருந்தார் அப்படின்ற நினைக்கிறதே எனக்கு உண்மையாக இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்போல்லாம் ரொம்ப வெறுப்பாக இருந்தது, என்னடா இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் கீழே தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி குடி தண்ணீர் பிரச்சனை இருந்தது, அதை போய் சந்திரபாபு நாயுடு அவரை போய் பார்த்து இது சரி பண்ணோம். வர்தா புயல் அவங்க அட்டன் பண்ண விதம், அப்புறம் இந்த ஆயில் ஸ்பில் அது அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அப்புறம் ஜல்லிக்கட்டு, அதுவும் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த சொல்யூஷன் வரத்துக்கு. ஆனால் அது வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவர் வந்து வேலை செய்ய விடாமல் அவர் தடுத்து அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த அரசியல் சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஓபிஎஸ் வந்து மறுபடியும் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதனால் சொன்னாரா இல்லை ஒரு பிளான் வச்சுன்னு சொன்னாரான்னு தெரியல. இது எப்படி போய் முடியும் அப்படின்றதும் தெரியல. அவருக்கு ஓபிஎஸ்க்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஓபிஎஸ் யாரை சப்போர்ட் பண்ணுவார் அந்த எம்எல்ஏஸை வச்சுக்கிட்டு, இல்லை அவர் ஒரு வேளை அவர் கூட எம்எல்ஏஸ் வந்து அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட திருப்பி இது ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது எப்படி போகும்னு தெரியல. இந்த பேட்டியை தொடர்ந்து சசிகலா வந்து அவசரமாக ஆலோசனை நடத்திட்டுருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் சீக்கிரமாக சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓபிஎஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கான டைமிங் கொஞ்சம் ப்ராப்ளம். அது எதனால் விட்டார், இந்த டைமில் முன்னாடியே சொல்லியிருக்கலாமெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் பரவாயில்ல, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் இது டைமிங் கொஸ்டின் கேட்க முடியாது. இதை ஒரு தைரியமாக வெளியே வந்து பேசினதே பெரிய விஷயம். ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பிட்டா மிக்சரு ஆனால் அடித்தா சிக்ஸரு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் செஞ்சுருக்காரு. ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் ஓபிஎஸ். கண்டிப்பாக மக்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க. பொதுமக்களில் வந்து முக்கால்வாசி பேருக்கு இதுக்கு சசிகலா சிஎம் ஆகிறதுல விருப்பம் இருக்கா இல்லையான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் இந்த ஒரு மூவ் வந்து உங்களுடைய மதிப்பை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. உங்களுடைய தைரியத்துக்கு எங்களது பாராட்டுகள். பொதுமக்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஹேட்ஸ் ஆஃப்.